எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. பழம்பஞ்சுரம். தசபுராணம் என்று அழைக்கப்படும் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். நிலைவதி இன்றி எங்கும் நிலனோடு விண்ணும் நிதனம் செய்தோடு புறமூன்று அலைநலி வந்தியோடி அரியோடு தேவர் அரணம் புகத்தன் அருளால் தேவர் அரணம் புகத்தன் அருளால் கொலை நரிவாழி மூல அரவங்கினாலும் அனல் பாய நீருபுறமா மலை சிலை கையில் ஒல்க வளைவித்த வள்ளல் அவனாம் மலை சிலை கையில் ஒல்க வளைவித்த வள்ளல்லவனாம் நமக்கோசரணே வள்ளலவனாம் நமக்கு ஓசரணே. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார தசபுராணம் பதிகம் 5ஆம் பாடலின் பொருள் இது. எதிர்த்து நிலைத்து நிற்பதற்குரிய வலிமை இல்லாமையால் மண்ணையும் விண்ணையும் எங்கும் அழித்து கொண்டு சந்தரிக்கும் திருவுரங்கள் துன்புறுத்தும் துயரத்திற்கு அஞ்சி ஓடி திருமாலோடு தேவர்கள் அடைக்கலம் என்று அடைய தன் அருளால் கொலைத்தொழிலால் வருத்தும் திருமாலாகிய அம்பில் தீக்கடவுள் இணையவும் கையிலுள்ள வாசுகி என்ற பாம்பாகிய நாணில் தீப்பாயவும் மேருமலையாகிய வில் கையில் தளரவும் முப்புறங்களும் சாம்பலாகி விடுமாறு வில்லை வளைத்து செயல்படுத்திய கொடையாளனாலும் அப்பெருமான் நமக்கு ஒப்பற்ற அடைக்கலம் நல்பவனாவான் என்பது இப்பாடலின் பொருளாகும். நீலனன் மேனீசங்கள் வளை வெள்ளையிற்ற நீலனன் மேனீசங்கள் வளை வெள்ளையிற்ற நெறிகேசல் வேடி வருநாள் காலை நல் மாலை கொண்டு வழிபாடு செய்யும் காலை நல் மாலை கொண்டு வழிபாடு செய்யும் அளவில் கண் வந்து குருதி காலை நல் மாலை கொண்டு வழிபாடு செய்யும் அளவில் கண் வந்து குருதி பாலனை ஓட ஓட பாலனை ஓட ஓட பயமேது வித்த உயிர் வவ்வு பாசம் பிடும் அக்காலனை வீடு செய்த கழல் போலும் அக்காலனை வீடு செய்த கழல் போலும் அண்டர் தொழுது சூடு கழலே கழலே காலனை வீடு செய்த கடல் போலும் அண்டர் தொழுது சூடு கழலே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய தேவார தசபுராணம் பதிகம் 6ஆம் பாடலின் பொருள் இது. கர்நீல மேனியனும் சிவந்த கண்ணினும் வளைந்த வெள்ளை கோரை பற்களை உடையவனும் நெருப்பு போன்ற சிவந்த மயிர்முடிய உடையவனும்
ஆகிய காலன் மார்க்கண்டேயனை தேடி வந்து அன்று அம்முனிவன் காலையிலேயே நல்ல மலர் மாலைகளை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்த நேரத்தில் அவனிடத்து வந்து அணுகி அவனை மிகவும் அச்சுறுத்தி அவன் உயிரை கவர கயிற்றை வீசினானாக. அக்காலனை உதைத்து அழித்த சிவபெருமான் திருவடியிலே தேவர்கள் தொழுது வாழ்த்தி திறமையில் சூழும் திருவடிகளாகும் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.